லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திச்சிருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். 4 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் கூடுது. இன்றைக்கு தாவேக அரசின் 100வது நாள் அப்படின்னு சினிமா பாணியில அங்கங்க போஸ்டர்லாம் ஒட்டி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா முக்கியமா இன்றைக்கு இந்த போதை மருந்து அந்த விஷயத்துல உயிரிழந்த மாணவர் அமுதன் தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பு இருக்கிறாங்க. அது குறித்து பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரமறையா கேட்கிறாரு. ஆனா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன் முதலமைச்சர் இது குறித்து பதில் சொல்ல மாட்டாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்கிறாரு. ஆனா அது சம்பந்தமா பதில் சொல்லாம கடந்த ஆட்சியில இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அதை சொல்லி திமுக தரப்பு உரிய பதில் கிடைக்குதுன்னு சொல்லி வெளிநடை பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக அரசினுடைய 100வது நாள் சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த 100 நாட்கள் எப்படி போச்சு? உதவியாளர்களுடைய அந்த கேள்வி இது குறித்து முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை? அவர்களுடைய பாஷையிலேயே சொல்ல வேண்டுமானால் படம் 100 நாள் ஓடி இருக்கிறது, தியேட்டரில் ஆள் இல்லை, வெறும் தியேட்டரில் படத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். நீங்க இந்த 100 நாட்களில் இந்த அரசு என்ன சாதனையை பட்டியல் போட முடியும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற போது எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றி இருக்கிறார்கள். அதுதான் 100 நாள் சாதனையை தவிர அதை கடந்து இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் எழுந்து சொல்லுகிறார், நாங்கள் பேருந்து கட்டணத்தை எந்த கட்டத்திலும் உயர்த்த மாட்டோம், அதற்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்கிறார் பார்த்திபன். அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற சேலம் மாவட்டத்தில் தனியார் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்கிற செய்தி அந்த மக்களை ஒரு சோகமான சூழலுக்கு கொண்டு தள்ளி இருக்கிறது என்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ பேரவையில ஒண்ணு பேசுறார் அமைச்சர், நடைமுறையில் வேறொன்று இருக்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஆட்சி 100 நாள்ல என்ன செய்திருக்கு அப்படின்னு பார்த்தா இதைத்தான் செய்திருக்கிறது. சொல் ஒன்று, செயல் வேறாக இந்த ஆட்சியிலே இருக்கிறது. குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது முற்றிலுமாக சட்ட ஒழுங்கே சீர்கெட்டு போய் இந்த மாநிலத்தில் இந்த அளவுக்கு நடைபெற்றதில்லை என்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல். குட்கா வழக்கிலே கைது செய்யப்பட்டு எடுத்துச் செல்லப்படுகிற நாகர்கோயிலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே எடுத்து வைக்கப்பட்டு சிறையிலேயே மரணித்து போறார். அது குறித்து எந்த விளக்கமும் இல்லை, அது குறித்து எந்த பதிலையும் இந்த அரசு சொல்வதில்லை. லாக்அப் டெத்து. இதே லாக்அப் டெத்து கடந்த திமுக ஆட்சியில் நடந்த போது முதலமைச்சரை நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார். உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அது குறித்த செய்தி தமிழ்நாடு முழுமைக்கும் சென்று சேர்ந்தது. ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிற செய்தியை கூட ஊடகங்கள் சொல்வதில்லை. யாருக்கு அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஊடகங்கள் என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் என்பது தலை விரித்து ஆடுகிறது. கோயம்புத்தூரிலே மாணவன் அமுதன் படுகொலை செய்யப்படுகிறான். இங்க திருவெற்றியூரிலே தனுஷ் படுகொலை செய்யப்படுகிறான். இதற்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் பரிமாற்றம் தான், போதைப் பொருள் விற்பனை தான். அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்காக எதிராக நின்ற காரணத்தால் தான் இந்த 2 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இந்த 1 வார காலமாக தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் வாழ்வாதார பிரச்சனையில் இந்த அரசு என்ன செய்திருக்கு? ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர், நான் பல நேர்காணல்களில் சொல்லிக்கொண்டே வருகிறேன். 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீரை இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக திறப்பதற்கான எந்த உத்தரவாதத்தையும் கர்நாடகம் இருந்து பெறவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறையும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இந்த அரசு அது குறித்து பேசுவதற்கு எந்த வகையிலும் தயாரில்லை என்கிற நிலையிலேயே கடந்து கொண்டே போகிறது. விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இவர்களிடத்தில் எந்த திட்டமும் இல்லை. அது குறித்து பேசினால் எதிர்கட்சி தலைவர் மீது பொய்யாக புனையப்படுகிற வழக்குகளை போடுகிறார்கள். இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் கைதையாவது உருப்படியாக செய்ய முடிகிறதா இவர்களால் என்று கேட்டால், தஞ்சாவூருக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தஞ்சாவூருக்குள் நுழையவே முடியாது என்கிற சூழலில் ஒரு அரசு கையாலாகாத அரசாக இருந்து அது செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே 9 பிரிவுகளில் வழக்கு போடுகிறார்கள். ஆனால் சொல்கிற காரணம் வேறொரு காரணம். வழக்கு பதிவு செய்திருக்கிற சட்டப்பிரிவுகள் 7 பிரிவுகள் வேறு பிரிவுகளாக இருக்கு. அப்ப பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று சொன்னால் பெண்களை இழிவுபடுத்திய சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறாரான்னு கேட்டா இல்ல. நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ போட்டுறாங்க. கோர்ட்ல நீதிமன்றம் கேட்கும் போது நாங்க காவல்துறையினுடைய பிணையில விட்டுருவோம், காவல் நிலைய பிணையில விட்டுருவோம், அவரை விசாரிக்கத்தான் அழைத்து போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கைது செய்வதற்கு முகாந்திரமே இல்லாத வழக்குன்னு இல்ல நாங்க சும்மா விசாரணைக்கு அழைத்து போறோம்ன்றாங்க. ஆனா போட்டிருக்கிற செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷன். அப்போ இந்த அரசு
எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு அரசாக இருக்கு, ஒரு கையாலாகாத அரசாக இருக்கு, செயல்படாத அரசாக இருக்கு. இந்த 100 நாளில் இந்த அரசு இவை மட்டும்தான் செய்திருக்கின்றன. நீங்க எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிற நடவடிக்கையை கூட உங்களால் உருப்படியா செய்ய தெரியல, ஆட்சி அதிகாரத்தை உருப்படியாக கொண்டு செலுத்த முடியல, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியல, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த முடியல. அப்ப இந்த அரசு 100 நாள்ல என்ன செஞ்சிருக்காங்க? அதனால தான் நான் சொன்னேன், இவர்கள் பாணியிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 100 நாள் படம் ஓடி இருக்கு, ஆனா தியேட்டர் காலியாக இருக்கிறது என்றுதான் நீங்கள் புரிந்து. கடந்த ஆட்சியில போதை மருந்து கடந்த ஆட்சியில இருந்தது ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த போதை மருந்து கும்பலுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிர்மல்குமார் பகிரங்க குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிறாரு. போதை மருந்து தடுப்புல எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா உதயநிதி பதில் கொடுக்குறாரு, போதை மருந்துக்கு நாங்க எதுவுமே செய்யல அப்படின்னா அப்ப எதுக்கு ஆகஸ்ட் 15க்கு காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் விருது கொடுத்தீங்க, அவங்க எதுவுமே பண்ணலாம், எப்படி அந்த விருதெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி பதில் கேட்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிர்மல்குமாரோட பதிலையும் உதயநிதியுடைய பதிலையும்? நிர்மல்குமார் அவர்கள் உண்மையிலேயே ஒரு சட்ட அமைச்சருக்கு உண்டான தகுதியோடு பேசுகிறாரா என்கிற கேள்விதான் இந்த நேரத்தில் எழுகிறது. ரொம்ப அழகா சொன்னாரே எதிர்கட்சி தலைவர், வீர தீர செயல்களை செய்ததற்காகவும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காகவும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை கௌரவிக்கிறார் ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளில் முதலமைச்சர். அதெல்லாம் இந்த 100 நாட்களில் செய்த சாதனையான்னு கேட்டா இல்ல, கடந்த 3-4 ஆண்டுகளாக செய்திருக்கிற சாதனைக்கு கிடைத்திருக்கிற விருதுகள், பாராட்டுகள். அப்ப அந்த 3-4 ஆண்டுகளாக சிறப்பாக அந்த காவல்துறை எதன் பொருட்டு பணியாற்றியது, யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்து பணியாற்றியது? அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து பணியாற்றியது. அண்ணன் மு க ஸ்டாலினுடைய உள்துறையின் கீழ் பணியாற்றிய காவல்துறைக்கு விருது கொடுத்து விட்டு, பாராட்டுக்களை தெரிவித்து விட்டு, மேடையை அலங்கரித்து விட்டு, இப்போது சட்டப்பேரவையில் நீங்க சட்ட ஒழுங்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆதாரப்பூர்வம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அவையில் பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நீங்க சட்டப்பேரவையில பேசுவது பொதுக்கூட்ட மேடையில் பேசுவது அல்ல. இந்த கட்சியினருக்கு முதல்ல பொதுக்கூட்ட மேடையாகவே இந்த சட்டப்பேரவை காட்சியளிக்கிறது போலும். சட்டப்பேரவையில் எப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ரோட்டில் பொதுக்கூட்ட மேடை அமைத்து எப்படி வருகிற போகிறவர்களை எல்லாம் கண்டமேனிக்கு பேசுவார்களோ அதுபோல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கும் இந்த போதைப் பொருள் விநியோகத்துக்கும் தொடர்பு இருக்கு. முத்ரா துறைமுகத்தில் அன்றைக்கு பிடிப்பட்ட போதைப் பொருள், அந்த போதைப் பொருள் இந்தியா முழுமைக்கும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கும் புழக்கத்திலே இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த துறைமுகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, யாரின் சிபாரிசு காரணமாக அந்த துறைமுகம் அந்த அதானி குழுமத்துக்கு கிடைத்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். நிலைமை இப்படி இருக்க, இவர் ஒரு அரை சங்கி என்கிற காரணத்தால் அந்த சங்கித்தனத்தை வைத்துக் கொண்டு அந்த ட்ரௌசர் கும்பலை காப்பாற்றுவதற்கு ஒரு வேலையை, மடைமாற்றுகிற வேலையை இன்றைக்கு சட்டப்பேரவையில் செய்கிறாரா என்கிற கேள்விதான் எழுது. ஏன்னா இவங்க எல்லாரும் RSSல ஒன்றாக பணியாற்றியவர்கள். இவங்களுடைய அரசு தான் ஒன்றிய அரசு, இவங்க அரசு தான் மாநில அரசு, வேற வேற அரசுகள் அல்ல. அப்ப அந்த விவகாரத்தை மடைமாற்றி ஒரு புதிய செய்தியை பேரவையில் பதிவு செய்து அதை அவை குறிப்பில் இடம்பெற செய்வதற்காக திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல லாக்அப் டெத் நடந்துருச்சு. லாக்அப் டெத் நடந்த உடனே ஒரு அரசு துரித கதியில் இயங்குச்சா இல்லையா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த சிவகங்கையில இருந்த அந்த லாக்அப் டெத்து மதுரை காவல் நடந்ததா இல்லையா? மதுரையில அந்த கோயில் விவகாரத்துல என்ன நடந்தது? உடனே அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா இல்லையா? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் பேசினாரா இல்லையா? இங்க என்ன நடந்திருக்கு? நான் சொன்னேன், இந்த நாகர்கோயிலை சேர்ந்த ஒருவர் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு லாக்அப் டெத்ல இறந்து போறாருன்னு. அவர் குடும்பத்தை இதுவரை அழைத்து ஆறுதல் சொன்னாரா முதலமைச்சர்? அது குறித்த அரசு ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கா? அது குறித்த அரசு ஏதாவது பதில் சொல்லி இருக்கா? இல்ல. 2 கொலைகள் நடந்துருச்சு சார். போதைப் பொருள் விநியோகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்ட மாணவர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது குறித்து பேசுறீங்களா? அது குறித்து பதில் சொல்வதற்கு தானுங்க. சரி, இப்படி வச்சுக்கோ, உங்களுக்கு தான் தொடர்பு இருக்கு, இது திமுக ஆட்சி நடந்ததுன்னா அப்ப என்ன நீங்க மாற்று, என்ன வெங்காய மாற்று நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? நீங்க மாற்று என்று சொல்லித்தானே வந்திருக்கிறீர்கள். மாற்றத்தை தருவது இதுதானா? அப்ப திமுக செய்ததைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன மாற்று என்கிற கேள்வியை மக்கள் வைப்பார்கள். அதனால சட்டத்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை உணராமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார், உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன்.
இந்த போதை மருந்து விஷயத்துல இப்போ குறிப்பா அந்த திருவொற்றியூர்ல ஒரு மாணவர் இதே போல போதை மருந்து அந்த கும்பலால அடித்து கொல்லப்பட்டாங்க, சேர்ந்து அடித்து கொல்லப்பட்டாங்க. சரி, அமைச்சர்கள் போய் பாக்குறாங்க. ஆதவர்ஜுனாவும் சரி, ராஜ்மோகன் போய் அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாங்க. அங்க வந்து மக்கள் வந்து ஓட ஓட விரட்டுறாங்க, கேள்வி எழுப்புறாங்கன்னு சொல்லி ஒரு பதிவை நம்ம பார்க்கிறோம். ஆனா அது வந்து திமுக திட்டமிட்ட இது போன்ற அமைச்சர்கள் வரும்போது மக்களை ஏவி இல்லைன்னா அவங்களே போய் அமைச்சர்களை விரட்டுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு சொல்கிறார்கள். ஒரு கொந்தளிப்பான மனநிலை, உயிரை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திடம் இருக்கத்தானே செய்யும், உற்றார் உறவினர்களும் இருக்கத்தானே செய்யும். அப்ப அவர்களுக்கு ஆறுதல் மொழி சொல்ல வேண்டியவர்கள் அங்கே சென்று தங்களுடைய அதிகார திமிரை காட்டினால் மக்கள் எப்படி எதிர்வினையாற்றுவார்களோ அப்படி எதிர்வினையாற்றுகிறார். இதற்கும் திமுகவுக்கு என்ன சார் சம்பந்தம்? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க பேசுறாங்க சார். ஏற்கனவே கோயமுத்தூர் அமுதன் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல அவங்க அம்மா ரொம்ப கிறிஸ்டல் கிளாரிட்டியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப கிறிஸ்டல் கிளாரிட்டியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க யாராவது போய் பாத்தீங்களா? இது வரைக்கும் அங்க யாராவது போய் ஆறுதல் சொன்னீங்களா? இப்போ திருவொற்றியூர் தனுஷ் படுகொலை செய்யப்பட்ட உடனே ஆதவர்ஜுனா போய் பாக்குறாரு. ஆதவர்ஜுனா ஆறுதல் சொல்வதற்கு போனாரா, தன்னுடைய அதிகார திமிரை காட்டுவதற்கு போனாரா? ஆறுதல் சொல்லதானே சார் போனாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கோபப்படுவதாகவே வச்சுக்கோமே, பாதிக்கப்பட்ட குடும்பம் ஆத்திரப்படுவதாகவே இருக்கட்டுமே. ஏன் அந்த ஆத்திரத்தை நீங்கள் உள்வாங்க கூடாதா? நீங்கள் ஆட்சியாளர்கள் தானே, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே அதிகார அவைக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த மக்களுடைய மனக்குமுறலை கேட்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஓடுறீங்க பின்னங்கால் பிடரில் அடிக்க. என்ன சார் மனநிலை இது? மக்களுக்காக, மக்கள் பணியாற்றுவதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்க. டெமோக்ரஸினா என்னன்னு தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லி அமைப்பு வச்சுக்கிட்டா போதுமா? வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி அமைப்பு வச்சுக்கிட்டா போதுமா? அந்த காமனுடைய வாய்ஸ் என்னங்கிறத கேட்கிற மனநிலை வேண்டாமா உங்களுக்கு? அந்த மனநிலை இருக்கா உங்ககிட்ட? முதல்ல அந்த மனநிலை இல்லாமல் எதற்காக மக்களிடம் சென்று ஆறுதல் மொழி சொல்ல போறீங்க நீங்க? பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் இப்படிதான் சார் இருக்கும். உடனே அதுக்கு ஒரு முலாம் பூசுறீங்க. எதற்கெடுத்தாலும் திமுக தானா? ஏன் அதிமுக அந்த வேலையை செய்யக்கூடாதா? நான் கேட்கிறேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இதுல சம்பந்தம் இல்லை சார். பாதிக்கப்பட்ட மக்களினுடைய எதிர்ப்பு சார் அது. பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படிதான் சார் எதிர்வினை ஆற்றுவாங்க. உயிரை பலி கொடுத்திருக்காங்க சார். உயிரை பலி கொடுத்தவங்க தான் சார் வழி தெரியும். தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய மகனை, தன்னுடைய மருமகனை இழந்து தவிக்கிற குடும்பம் சார் அந்த குடும்பம். அப்ப அந்த குடும்பத்தினுடைய குரல் அப்படிதான் இருக்கும். இதுக்குதான் முன்ன பின்ன பொது வாழ்க்கையில ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கணும், இல்ல பொது வாழ்க்கையில பாடம் படிக்கணும். பூஷ்வா மனநிலையில் இருந்து கொண்டு வந்தா இப்படிதான் தெரியும். ஏதேதோ வருந்தம் பூச தோணும். இந்த பிரச்சனையை திமுகவோட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரலையா? திமுக தான் காரணம். எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம். வயிறு வலியா, இயற்கை உபாதையா? திமுக தான் காரணம். வேற காரணமே தெரியாதா இந்த தாவேகா அரசுக்கு? அது என்ன மனநிலை? எல்லாவற்றையும் கொண்டு போய் திமுகவினுடைய கணக்கில் எழுதுவது. பாதிக்கப்பட்டவங்க திமுகவினுடைய கணக்கில் எழுதுறீங்களா? புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. 2020 இருந்து 20க்கு முன்பு போதை மருந்து கிடையாது, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வருடம் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு சொல்லி புள்ளி விவரத்தோட தானே சொல்றாங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இவங்க சொல்ற புள்ளி விவரம் இருக்குல்ல, இதை கடந்து ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். இவங்களுக்கு யாரு சூப்பர் பாஸ்? ஒன்றிய அரசு தானே. ஒன்றிய அரசு தானே இவங்களுக்கு சூப்பர் பாஸ். அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லைல்ல. ஒன்றிய அரசினுடைய தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய ரிப்போர்ட் 2023-2024 தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம், குற்றச்சம்பவங்கள் நிகழ்தல், படுகொலைகள், நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற வகையில் நடைபெறுகிற நடவடிக்கைகள், இவற்றை குறித்த ரேஷியோல 3.75% இருந்து 23வது இடத்துல இருக்கிற மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. 23வது இடம். அப்போ எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கோம் பாருங்க இந்த நாட்டை. இந்த மக்களை எந்த அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணிருக்கு பாருங்க ஒரு அரசு. 1வது இடத்துக்கு இல்ல, 2வது இடத்துக்கு இல்ல. எடப்பாடி ஆட்சி காலத்துல எத்தனாவது இடத்துல தெரியுமா இருந்தது? 11வது இடத்துல இருந்தது. போதைப் பொருள் புழக்கம், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், இந்த சம்பவங்கள் நடந்த கணக்கெடுப்பில் 6.89% இருந்துச்சு 2018 ஆட்சி காலத்துல. கிட்டத்தட்ட 7%. அதை
3.25%, அதாவது 3.16% குறைத்த பெருமை அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. மறந்துடாதீங்க. நீங்க எத்தனாவது இடத்துக்கு கொண்டு போய் வச்சாரு பாருங்க. மீண்டும் ஆட்சி அமைந்திருந்தால் கடைசி இடத்துக்கு போயிருக்கும். எதுல? குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதில் கடைசி இடத்துக்கு போயிருக்கும். குற்றச்சம்பவங்களை தடுத்ததில் முதல் இடத்துக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரம் மீண்டும் கிடைக்கப்பெறவில்லை. நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்து 100 நாள்ல எத்தனை கொலை நடந்துருச்சு பாருங்க, லிஸ்ட் எடுங்க. திமுக ஆட்சி வந்து 100 நாள்ல எத்தனை கொலை நடந்துச்சுன்னு லிஸ்ட் எடுங்க. திமுக ஆட்சியில் நடந்ததை விட அசூர வேகத்தில் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள். இந்த ஆட்சி வந்து 35வது நாள்ல பாலியல் குற்றச்சாட்டு பதிவாகுது சார். யார் தெரியுமா? சிங்கப்பெண் அதிரடி படை என்று இவர் உருவாக்கினார் இல்லையா? அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் அங்கம் வகிக்கிற காவலர், அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் பணியாற்றுகிற காவலர், அவர் மீதே பாலியல் துன்புறுத்தலை ஏவுறாங்க. அவரே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்கன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அந்த அம்மாவே சொன்னது வந்து காவல் நிலையத்துல. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இதை விட பெரிய கொடுமை ஒன்று தெரியுமா? காவல்துறையினுடைய காவலர் படுகொலை செய்யப்பட்டாரு 3 நாளைக்கு முன்னாடி. கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு பெண் காவலர். பெண்களை பாதுகாக்கிற அரசா இந்த அரசு? சிங்கப்பெண் பாதுகாப்பு படையெல்லாம் போட்டீங்கன்னா எங்க போச்சு அந்த பாதுகாப்பு படை? எங்க சார் போச்சு அந்த பாதுகாப்பு படை? என்ன பணியாற்றுது அந்த படை? ஒரு பெண் காவலர் கொல்லப்பட்டிருக்காங்க சார். அதுவும் டியூட்டி டைம்ல டியூட்டியில இருக்கும் போது அழைத்து வரப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் திமுக ஆட்சி நடந்ததா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம ஓடி ஒளிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் திமுகவை கை நீட்டுவது, திமுகவை நோக்கி குறை சொல்வது என்பது தங்களுடைய கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கான முயற்சி. ஆனால் மக்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், 100 நாட்களில் இந்த ஆட்சி அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. இந்த 100வது நாள்ல தாவேக்கு அரசு வந்து இப்போ இந்த காவிரி விவகாரத்துல வெளிப்படையா குரல் கொடுக்கல, இந்த மாணவருடைய மனநலத்துல பேசல, கர்நாடகால 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, உடனடியாக கண்டனம் தெரிவிக்கல, இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள். உடனடியாக விஜய் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, பேசவே மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு. இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே தாவேக அரசு வந்ததற்கு பிறகு இந்த 100 நாள்ல ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு பல்வேறு தரப்பினரும் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஒருபுறம் விஜய் அவர்கள் பேசாம இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து முற்றிலுமாக ஊழல் ஒழிக்கப்பட்ட அரசாக 100 நாள்ல அது ஒரு வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வேணாம் சார், நீங்க நேரா கிளம்பி சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போங்க. சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த பத்திரங்கள் கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு அவ்வளவுக்குதான் விற்கிறாங்களா? 100 ரூபாய் பத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் தொகை இருக்கு. அந்த தொகைக்கு தான் விற்கிறார்களா? பத்திரப்பதிவு டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. அந்த மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதை ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்தாரு திமுக ஆட்சியில. அப்போ ஒரு பத்திரத்தை பதிவு செய்யும் போது கூடுதல் கட்டணம் எதுவுமே வசூலிக்கிறது இல்லையா அப்படிங்கிறத நீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஊடகவியலாளர் செக் பண்ணிட்டு வந்து லிபர்டி தமிழ்லயே ஒரு வீடியோ இதுக்காக போடுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி. எங்க ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு? ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் லஞ்சம் கொடுத்துட்டேன், என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்திருச்சு. என்ன கைது செய்து எங்க அழைச்சிட்டு போகும்? நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகும். நீதிமன்றத்துல எனக்கு யாரு வாதாடுவா? நான் லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் எனக்கு எதிராக வாதாடுவார், என்னுடைய வழக்கறிஞர் எனக்காக வாதாடுவார். லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட எனக்கு எதிராக வாதாடி என்னுடைய குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய அரசு வழக்கறிஞர் பொறுப்பு பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த ஆட்சியில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. அந்த கட்சியை நிர்வாகி என்கிட்ட பணத்தை வழக்கறிஞர் பொறுப்பு தரேன்னு சொன்னாரு அப்படின்னு அது குறித்து பட்டவர்த்தனமாக தன்னுடைய கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த கட்சி தலைமை என்ன தெரியுமா பண்ணுச்சு? யார் மீது குற்றச்சாட்டோ அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை சார், யாரு குற்றச்சாட்டு சொன்னார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை. இந்த யோக்கிய சிகாமணிகள் தான் ஊழலை ஒழித்திருக்கிறார்கள். இன்னொன்னு தெரியுமா? டெண்டர்ல நாங்க வந்து கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டெண்டர் போடுறதுல நாங்க வந்து ஒரு ஊழலற்ற முறையை கொண்டு வந்துட்டோம்.
டெண்டர் ரெகுலேட்டரி ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தது யாரு தெரியுமா முதல்ல? இவங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இதற்கு ஆதார சுருதி யாருன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். டெண்டர் ரெகுலேட்டரி ஆக்ட்னு கொண்டு வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி முறைப்படுத்தி ஊழல் இல்லாம டெண்டர் போடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. ஆனா செயல்பாட்டுக்கு வந்துதான்னு கேட்டா, செயல்பாட்டுக்கு வராமலேயே போனதற்கு பல காரணங்கள் உண்டு. அதற்கு முக்கியமான காரணம் அதிகாரிகள். எல்லா அதிகாரிகளையும் நான் சொல்லல, ரொம்ப சொற்பமாக இருக்கக்கூடிய பிடபிள்யூடி ஆபீசர்ஸ், இன்ன பிற துறைகள்ல இருக்கக்கூடிய ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், இந்த மாதிரி பல அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக் கொண்டுதான் பணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு தான் பணிக்கே வருகிறார்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த விவகாரத்துல? ஒரு அரசு எப்படி இதுல இயங்க முடியும்? இதையெல்லாம் கடந்துதான் அரசை கொண்டு செலுத்த வேண்டியது இருக்கு. இப்ப இந்த அரசுல என்னன்னா, வேலைன்னு நடந்தாதானே ஊழல்னு நடந்ததை நம்ம நிரூபிக்க முடியும். புது டெண்டர் எவ்வளவுக்கு கோட் பண்ணிருக்காங்க, என்ன பணிகள் துவங்கி இருக்கு, ஏற்கனவே இருக்கிற பணிகள் கேரி ஃபார்வர்டாகி போய்கிட்டே இருக்கு, அவ்வளவுதானே தவிர புதிய பணிகள்னு ஏதாவது துவங்கி இருக்காங்களா? புதிய திட்டங்கள்னு ஏதாவது துவங்கி இருக்காங்களா? அந்த மேல ஏறி பிரிட்ஜ் மேல நின்று பாக்குறாரு இல்லையா விஜய், பாலம் கட்டுறத, அது திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட திட்டம். அதை தான் போய் நின்று பார்த்து இவர் ரீல்ஸ் போட்டிருக்காரு, இவர் வீடியோ எடுத்துட்டு வந்து சமூக வலைதளத்துல போடுறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது இவங்களுடைய திட்டம் இல்ல, இவங்க அடிக்கல் நாட்டினது இல்ல, இவங்க துவங்கி வச்சது இல்ல. இந்த ஆட்சி 100 நாள் நிறைவு பெறுது இல்ல சார், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் அடிக்கல் நாட்டி துவங்கி இருக்கிறாங்களா சார்? காட்டுங்க சார். நீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறது இந்த அரசு. இங்க பாலம் கட்டுறோம், இங்க ரோடு போடுறோம், ஏதாவது புது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, கோயம்புத்தூர்ல இதை கொண்டு வந்திருக்கோம், மதுரைக்கு இதை கொண்டு வர்றோம், எதையாவது ஒண்ணு துவங்கி இருக்கிறாங்களா? எடப்பாடி பழனிசாமி 6 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 6 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தார். 13 அரசு கலைக்கல்லூரிகளை கொண்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி கூட செஞ்சுட்டார் சார். இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எதுவுமே செய்யாம, ஊழல் இல்ல ஊழல் இல்லைன்னா ஒண்ணுமே செய்யாம வீட்டுல இருந்தா யோகிய சிகாமணி தான். வெளியில வந்து பாரு, அப்பதான் தெரியும் நீ இந்த உலகத்தோடு சேர்ந்து அயோக்கியத்தனம் பண்றியா இல்ல யோகியனா இருக்கியான்னு. நீ புது வேலைகள்லாம் தொடங்கு, அடிக்கல் நாட்டுகிற பணியை செய். அதன் பிறகுதான் நீங்க வந்து டெண்டர்ல என்ன பண்றீங்க, உங்க லட்சணம் என்னன்றது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். ஒரு பக்கம் அரசு பொறுப்புகளை நியமிப்பதற்கே லஞ்சம் வாங்குகிற ஒரு நிலை, இன்னொரு பக்கம் இந்த அரசு முற்றிலுமாக செயலிழந்து போயிருக்கிற நிலை. நேற்றைக்கு ஒரு பிரதான ஊடகத்துல ஒரு செய்தி, கனிம வளங்களினுடைய கொள்ளையை விஜய்க்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர், ரெட்டி என்ற பெயர் கொண்டிருக்கிற ஒருவர், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எத்தனை ஆயிரம் கோடி, 75,000 கோடி சுருட்டி இருக்கிறார்னு கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. பேசுவோம் அது குறித்து. பிரதான ஊடகத்துல வந்திருக்கு சார், அச்சு ஊடகத்துல நேற்றைக்கு செய்தி. எப்படி அது? அப்ப கனிம வளங்களினுடைய திருட்டை தடுப்பதற்கு ஒரு புறம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னொரு புறம் விஜய்க்கு ஆதரவானவர்கள், விஜயினுடைய திரைத்துறை நண்பர்கள், அவரை வைத்து படம் எடுத்தவர்கள், அவரோடு படத்திலே நடித்தவர்கள், இவர்கள் எல்லோரும் கொள்ளைப்புற வழியாக தங்களால் முடிந்த வகையில் எல்லாம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டுகிற வேலையை செய்கிறார்கள், பொருளாதாரத்தை பலப்படுத்திக் கொள்கிற வேலையை செய்கிறார்கள். இதன் பொருட்டு, விஜயினுடைய ஆட்சியின் பொருட்டு நீங்க பேசலாமா ஊழலுக்கு எதிராக? பேசுற யோகிதை இருக்கா உங்களுக்கு? முதல்ல இந்த அரசு செயல்படாமல் இருக்கிற காரணத்தால் ஊழல் அம்பலப்படாமல் இருக்கு. இந்த அரசு முழு வீச்சில் செயல்பட தொடங்கட்டும். நான் சொன்னது மாதிரி 10 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினா தானே டெண்டர் போடுவாங்க. டெண்டர் போட்டா தானே யார் யாருக்கு எவ்வளவு கமிஷன் தெரியும், அதிகாரிகளுக்கு எவ்வளவு கமிஷனு, எம்எல்ஏக்கு எவ்வளவு கமிஷனு, அமைச்சருக்கு எவ்வளவு கமிஷனு, மாவட்ட செயலாளருக்கு எவ்வளவு கமிஷன், அப்ப பேசுவோம். நீங்க பணிகளே செய்யாம ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்லாதீங்க. நன்றி தோழர், நிறைய நல்ல பயனுள்ள தகவல் நேரங்கள் சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.